13/5/2024 வின்வின் 769க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தேன்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், அக்ஷயா 651 நம்ம கொடுத்துருக்கோம் 12ஆம் தேதி. ஆல் போர்டு 9-2 கொடுத்துருக்குறோம். 9-2க்கு பவர் 7, 9-2 வரல, ஆனால் பவரில் வந்திருக்கு 7 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு 5-7-7 சரிங்களா. நம்ம ஏ போர்டுக்கு 4-9 கொடுத்துருக்கோம், பி போர்டுக்கு 8-7 கொடுத்துருக்குறோம், சி போர்டுக்கு 2-6 கொடுத்துருக்கோம் சரிங்களா. 7ங்கிறது பி போர்டில் கரெக்டாக கொடுத்துருக்கோம், சி போர்டில் 2 கொடுத்துருக்கோம், 2க்கு பவர் 7 சரிங்களா. இதான் வந்திருக்குது. அடுத்து பாருங்கள், பேட்டர்ன் பிரகாரம் இந்த நம்பர் வரலன்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வரும். அதனால் நம்ம டபுள்ஸு 7 கொடுத்துருக்குறோம் சரிங்களா. டபுள்ஸ் வந்திருக்கு, இது பாஸ் ஆகாது, இது பாஸ் ஆகும்போது இது பாஸ் ஆகாது சரிங்களா. 7 வந்துருக்குது. நம்ம 977 சொல்லி கொடுத்துருக்குறோம் சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டு 577 சரிங்களா. நம்ம 977 சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம், ரிசல்ட்டு 577. ஆக மொத்தம் ஒரு பிசி வின்னிங் வந்துருக்குது சரிங்களா. இங்கேயும் 7 கொடுத்துருக்குறோம் சரிங்களா. பிசி வின்னிங் வந்துருக்குது. பி போர்டு 7 கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு 13ஆம் தேதி வின்வின் கம்பெனி 769க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு சரிங்களா. ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்காக சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுக்கு கணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5 சரிங்களா. நாளைக்கு 7-5 தான் ஆல் போர்டு. மிஸ் ஆனால் 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு பவர் 2, 5க்கு பவர் 0, 1க்கு பவர் 6 சரிங்களா. உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது வந்ததுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. என்னுடைய கணிப்பு 7-5 சரிங்களா. ஆல் போர்டு 7-5 நாளைக்கு திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்கள் சரிங்களா. அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏ போர்டு 5-7, பி போர்டு 1-6, சி போர்டு 2-0 சரிங்களா. இது 9. இந்த 9 ஏதாவது ஒரு போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நாளைக்கு கணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் பாருங்கள். இது கேரளாக்கு டிக்கெட் போடுறதுக்கு சரிங்க. கேஎல் டிஆர் ரெண்டுமே எடுக்கிறோம், கேஎல் டிஆர் ரெண்டுமே எடுக்கிறோம். மத்தியானம் 3 மணிக்கு கேஎல், காலையில் 1 மணிக்கு டிஆர், 6 மணிக்கு டிஆர், 8 மணிக்கு டிஆர் சரிங்களா. இதில் கால் பண்ணி ஹாயின் போடுங்க, இல்லை கால் பண்ணி பேசிக்கோங்க சரிங்களா. இதில் ஹாயின் போட்டு டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க, கெஸ்ஸிங் வந்து வீடியோவில் பாருங்கள் சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. தொடர்பு கொண்டு நீங்கள் ஹாயின் போடுங்க. டிக்கெட்டு வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, செட்டில்மெண்ட் பக்காவுக்கு பண்ணிடுவோம் சரிங்களா. நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் தைரியமாக நம்பி போடலாம் சரிங்களா. நீங்கள் இதுக்கு கால் பண்ணி கெஸ்ஸிங் மட்டும் கேட்காதீங்க, கெஸ்ஸிங் வீடியோவில் கொடுக்குறோம், அதை மட்டும் பாருங்கள் சரிங்களா. நீங்கள் இதுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 2D பார்க்கலாம். ஏபிபிசிஏசி சரிங்களா. 73, 78, 39, 13, 83, 71, 76, 58, 56, 75. நாளைக்கும் ஒரு 75 மாதிரி வருது, வந்தாலும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதில் எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க சரிங்களா. 73னா 37, 78னா 87, 39னா 93, அந்த மாதிரி தான் எல்லா செட்டுக்கும். என்னுடைய கணிப்பு 10 செட்டு வந்திருக்கு. ஏபிஏசி மெயின் டார்கெட், மிஸ் ஆனால் பிசி சரிங்களா. ஆனால் இதில் உங்கள் கணிப்போடி எந்த செட்டு வருதோ அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, அந்த கணிப்போடி வந்தால் நாளைக்கு டபுள்ஸ்னு வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் 22 வரலாம், 55 வரலாம், 00 வரலாம், 33 வரலாம், 88 வரலாம். ஒரு 5 செட்டு கொடுத்துருக்கேன், டபுள்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள், வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு பிசிக்கு அடிச்சிருக்காங்கன்னா நாளைக்கு ஏசி மாதிரி அடிக்கலாம், இல்லை உள் பக்கமாக அடிக்கலாம் சரிங்களா. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நாளைக்கு பிசியை கூட திரும்பவும் அடிச்சிடலாம். 77க்கு 22 கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க கீழே. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஆனால் இதில் ஒரு செட்டு வச்சா ரொட்டேட் பண்ணி வைங்க, உங்கள் கணிப்பில் வரதை அப்படி ரொட்டேட் பண்ணி வைங்க, அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. வீடியோ எப்பவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது நான் சொல்லி கொடுக்குறது, அதனால் சொல்கிறேன். பாருங்கள், நாளைக்கு என்ன கணிப்பு வருதுன்னு பார்த்துட்டு அதை ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். 755, 805, 580, 060, 512, 410, 562, 791 சரிங்களா. அதேமாதிரி ட்ரிபிள்ஸ்னு வந்தால் 333 வரலாம், 888 வரலாம், 000 வரலாம், 555 வரலாம், 222 வரலாம் சரிங்களா. மற்றபடி உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுனாலும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். எப்படி இன்னும் 2-3 நாளில் கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள்ஸ் அடிப்பாங்க, அடித்தே ஆகணும். அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள், என்னுடைய கணிப்பை சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் ஒரு செட்டு நாளைக்கு 755ங்கிற மாதிரி ஒரு நம்பர் வருது, வந்தாலும் வரலாம், இல்லைன்னா 060ங்கிற மாதிரி நம்பர் வரலாம் சரிங்களா. இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு ஃபார்முலா மெத்தடு சரிங்களா. அதுமாதிரி 2T அது ஒரு ஃபார்முலா மெத்தடு சரிங்களா. அதனால் என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்போடு என்னுடைய கணிப்பு வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை வந்து அப்படி பாக்ஸாக போடுங்க சரிங்களா. பாக்ஸாக போட்டிங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும், அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. எல்லாமே பாக்ஸ் இப்போ 8 செட்டு அதெல்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் உங்கள் கணிப்படி வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. உங்கள் ட்ரிபிள்ஸ் வந்தால் இப்படி வரலான்னு சொல்லி கொடுக்குறேன்.
பாருங்கள். இன்னும் 2-3 நாள் தொடர்ந்து போய் பாருங்கள். ட்ரிபிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் வரணும், அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டபுள்ஸ் இப்படி தான் வரும். அதனால் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ எப்போவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வின்னிங் கண்டிப்பாக வந்துக்கினே தான் இருக்கும். இன்றைக்கி கூட என்ன வந்திருக்குது, நமக்கு 777 PC பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு அதுவும் முக்கியம். இதிலே அழகாக செட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், உங்கள் கணிப்பொடி வந்து செட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இதில் கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. கெஸ்ஸிங் வந்து வீடியோவிலே பாருங்கள். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நாளைக்கு வின் கம்பெனி 769 ஆல் போர்டு 751 என்னுடைய டார்கெட். உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. சரிங்களா?